வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சர்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. இந்த வாட்டர்ல வந்து நம்ம நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டியது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன். அதில் நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஆஃப் 25 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இருக்கு. அதோட வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் வேல்யூ வந்து ஏர்ல எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் வந்து 0.78 இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இதுல வந்து நம்ம வந்து ஹென்ரிஸ் லா யூஸ் பண்ண போறோம். அந்த ஹென்ரிஸ் லாவோட கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் நைட்ரஜனுக்கு 8.42 into 10⁻⁷ அப்படின்ற அதுலயே ஹென்ரிஸ் லால டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹென்ரிஸ் லா நம்ம வந்து ஹென்ரிஸ் லா சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஹென்ரிஸ் லா அப்படி C ஈக்குவல் டு KH இன்ட்டு P. இதுல வந்து KH தான் வந்து ஹென்ரிஸ் லாஸோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த வேல்யூ எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அதோட இது வந்து 25 டிகிரி ரூம் டெம்பரேச்சர்ல அதுக்கு வந்து 8.42 இன்ட்டு 10⁻⁷ சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று நம்ம Pங்கிறது இந்த பார்ஷியல் ப்ரெஷர். இந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நைட்ரஜன் இந்த ஏர்ல அதோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த வேல்யூஸ் தெரியும். இப்போ நமக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம வந்து சி வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே நமக்கு வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவல் டு 760 mmHgன்னு சொல்லிட்டாங்க. மில்லி மீட்டர் அது மெர்குரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 760ங்கிற இந்த வேல்யூ தெரியும். அதே மாதிரி மோல் ஃபிராக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அது வந்து மோல் ஃபிராக்ஷன் எவ்வளவுன்னா 0.78. இந்த வேல்யூ ரெண்டையும் யூஸ் பண்ணி நமக்கு வந்து PN2 இந்த Pங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன். ஸோ ஈக்குவல் டு இந்த 0.78 இன்ட்டு 760 இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் கிடைச்சிடும். ஸோ அதுதான் ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்றோம் 592.8 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்ஷியல் ப்ரெஷர் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து C ஈக்குவல் டு 8.42 இன்ட்டு 10⁻⁷ இன்ட்டு 592 இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ரெண்டு வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4.99 into 10⁻⁴ கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4.99 into 10⁻⁴ மோல்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன். நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கொரிஸ் அண்ட் டவுட்ஸ் நீங்கள் வந்து என்கொயரிஸ் வந்து காண்டாக்டுக்கு எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமும் அண்ட் கொரிஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.